நல்ல இப்படி அட்லீஸ்ட் நான் வர போற பயத்திலேயாவது சொன்னதுக்கு எல்லாம் நல்ல செய்தா நல்ல தானே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி அவங்க என்ன விட சீனியர்ஸ் பாருங்க. இப்ப எங்கட போராளி சதீசன் அவர்கள் எங்களை தேங்காய் கடை அவர்களை சந்திக்க வந்திருக்காங்க. உங்களை பாக்குறது நான் உள்ளூராட்சி தேர்தல் பிடிச்சிடணும் பயத்துல இவங்க எல்லாமே எல்லாத்தையும் செய்தால் நல்லா தானே. அந்த பயத்திலேயே அவர் செய்யணும். 2 மாதம் பிறகு ஜனாதிபதியை பயப்படுற யாழ்ப்பாணத்தை நினைச்சு அதை கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். இவ்வளோ கனநாளை கிளினிக் கொண்டு போனது உண்மையில ஹாஸ்பிட்டல்லாம் நீட்டாக இருக்கு. இப்போ நான் நிற்கிற இடம் சாவச்சேரி சந்தை. சாவச்சேரி சந்தையில் அவசரமாக மக்களை இடவு வேளையில் சந்தித்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள், அதாவது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். நாங்கள் குழந்தை தந்து மேலே அது ஜூசி சொல்லுது அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்து தான் எடுக்கணும். இப்போ வேண்டி இங்கே இன்னொரு ரூம் ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்க சொன்னாங்க. எல்லாம் வேண்டி புக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அது தான் பார்த்துட்டு சொல்கிறேன்னா அரசியல் கட்சி நடத்துகிறாங்க பார்த்து சொல்கிறேன். அரசியல் கட்சியை விட கௌசல்யா ஆஃபீஸ் தான் அதில் கூட போட போகிறோம். இப்போ போட்டால் சனம் கரைகள்னு அதில் நான் எனக்கு கம்ப்ளைண்ட் அடிக்க போகலங்க. அப்படி இல்லாட்டி இங்கால ஒரு இது ஒன்று இருக்காம அதை பார்க்கறது கிடையாது. வீடு ஏதாவது பார்க்க உங்களுக்கு வீடு ஒன்று பார்த்தா நல்ல நாளைகளுக்கு அடிக்கிற கூட அவங்களுக்கு வீடு காணான வீடு இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதான் நான் யோசனை வீடு ஏதாவது இங்கே பார்க்க நல்ல மாதிரி இருக்கு. 2 வீடு இருக்கு. வீடு இருக்கு. அதுவும் பரவாயில்ல. நாங்களும் இந்த மேல் மாடியில் இருக்கிற விட நாங்கள் இந்தியாவில் ஒரு இடம் வந்து பார்த்துருக்கு. அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறது. அதே மாதிரி கேட்டு பார்ப்போம். கேட்டு அதை வேலைக்கு ஓப்பன் பண்ணி மற்றது அது இந்தியாவுக்கு உங்களை என்ன ட்ரெயின் பாருங்க. உங்களை பார்க்கறது பிராந்து இல்லை அது ஒரு ஆஃபீஸோட போட்டுட்டோம்னா நேரம் அங்கே வருவீங்க. இல்லாட்டி இங்கே மீட் பண்ணுறது தெரியாம மாறி மாறி போல் அடிக்கிறது. நான் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்றது நம்ம யாருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி சொன்னாலும் நிற்கிறோம். என்னோட ஆஃபீஸோட இருந்தால் அதை யாரும் சந்திக்கலாம். அதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஆஃபீஸுக்கும் செட் பண்ணி தரதுக்கும் ஆக்கள் மட்டும் சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கு பேப்பரில் பார்க்க சார் வேறு கட்சியெல்லாம் ஆஃபீஸில் திறந்து கொண்டே இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆஃபீஸோட பின்னாடி பார்க்கலாம். தேசியத்தை வித்த காசுகள் இருக்குதானே நாங்க பேச போய்க்கல. பின்ன திரும்பி பார்க்க கூடாது. நாங்கள் வெங்கடத்துக்கு போய்கொண்டே இருக்க வேண்டியா. கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் எல்லாம் நடந்தாங்க சொல்லி சொன்னாங்க. இல்ல நல்ல இப்படி அட்லீஸ்ட் நான் வர போற பயத்திலேயாவது சொன்னதுக்கு எல்லாம் நல்ல செய்தா நல்ல தானே. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப நான் உள்ளூராட்சி தேர்தல் பிடிச்சிடணும் பயத்துல இவங்க எல்லாமே எல்லாத்தையும் செய்தா நல்ல தானே. அந்த பயத்திலேயாவது செய்யணும். ஒரு நாளுமே வாழ்க்கையில டிசிசி மீட்டிங்கு ஜனாதிபதி போறேன். போற பிளான் இருக்கு. இல்ல இது நான் 30ஆம் தேதி வடக்கு சில நேரம் போக வேண்டிய வரும். என்ன டிசைட் பண்ணி நிக்கிறதா இல்லையாண்டு. அது 2 மணி தேதி தான் நிப்பாராம் ஜனாதிபதி. அதுல யாரும் ஒன்றுமே கதைக்க இல்லாத ஜனாதிபதி மட்டும் தான் கதைப்பற கூடாது. டிசி அந்த பிரியோசனம் இல்லை தானே. ஆக்கள் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பில்டிங் இருந்தா தான் அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆக்கள்கிட்ட கேட்டு ஏதாவது செய்யணும்னு கேட்கலாம். நான் இதுல 13ஆம் நம்பர் கடை சரியாக மட்டும் பார்த்தேன்னா நான் அது பார்த்தால் போற போக்க பார்த்தால் அதே இதா போகும் போடுறது நடக்க வீடு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கபடி டைம் இருக்கு. அப்படி பார்த்து இப்படி செய்யலாம். நாங்க இங்கதான் ஆபீஸ் திறக்கிறத விட டச் ரோட்ல எங்களுக்கு அப்படி ஒரு வீடு இருந்தா நாங்கள் அதிலேயே கிட்டத்தானே கொஞ்சம் நல்லதான் நல்லா இருக்கும். உண்மையா மாறியில சில அகலையும் பிரச்சனை அப்படியே தாமதிக்க கூடாது. ஒன்றும் தாமதத்துக்கு நிற்க கூடாது. ஒரு 2 மாதம் தான் பிறகு ஜனாதிபதியை பயப்படுற யாழ்ப்பாணத்தை நினைச்சு என்ன பிரச்சனைன்னா அதை பழைய நாடு பூரா காட்டுக்கு யாழ்ப்பாணத்தில் புல் பவர் காட்டணும்னா அதே இல்லை. நான் ஆராய்ச்சி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுராக இந்த ஓட்டு வாங்கி இப்போ 30% இறங்கிட்டு அடுத்த மற்றாக்கள இது வந்து அவைக்கு ஒரு வாழ்வா சாவான கட்டம் வந்துட்டு. அதாவது பேரோட சொல்லுவாங்க பழைய ஆட்கள் தங்களுக்கு அரசியலில் இது சாவா வாழ்வா என்ற கட்டத்தை நிற்கி அதெல்லாம் சிம்பிளாக உடைக்கலாம். உடைச்சு தோணும். நாங்கள் வந்து தலைவர் வசனம் என்ன பாதை மூலியமாக பாதை குறாது. இது பாதை அந்த பழைய பாதையை பார்த்து நிற்கும். அந்த மாதிரி கட்டத்தை உடைச்சு எடுக்கலாம். அந்த வைக்கிறீங்க
ஆனால் முக்கியம் நாங்கள் கவர் பண்ண வேண்டியது முல்லைத்தீவு வவுனியா இன்றைக்கும் முல்லைத்தீவு மற்றது வவுனியா மன்னார் வந்து அதுவும் ஓகே. யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்தோம்னா காரணம் எல்லாமே ஓகேனால் இப்போ அடுத்ததா திருவோணமலை பக்கம் கேட்கணும். திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்பும் கேட்கணும். தாங்களே எந்த பேர்ல செய்கிறதான்னு ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் ரிஸ்க் அகலக்கால் வைக்கிறது ரிஸ்க். ஆனால் அவங்க செய்யறான்னு நிற்கிறாங்க. நாங்கள் எங்க டாக்டர்கிட்ட கேட்டு போட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்றது கொஞ்சம் வைக்கணும் தானே கேட்டு போட்டு செய்வோம். அதே ஒரு நாங்கள் கூடி ரிஸ்க் எடுத்து யோசிக்கலாம் தானே. நீ செயலாளர் என்ன மாதிரி நோக்குவோங்க அது அவங்களுக்கு தானே அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லை பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதானா வரும். 38 வருஷம் நான் வாழ்க்கையில ஓட்டே போடல. எனக்கு என்றைக்கு எலெக்ஷன்ன்றாங்களோ அன்றைக்கு சந்தோஷம். என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, லீவு, வீட்டை போய் நிம்மதி அனுப்பிட்டு ஓடுறது. இவங்க காலங்காலமா வந்து அரசியல்வாதிகள் இப்படியே சொல்லியே மாத்தினாங்க. இவங்களுக்கு ஓட் போட்டுன்னு இல்லையா. அவருக்கும் புரசர் என்னன்னு சொன்னா இவங்க வந்து கொஞ்சம் பேர் அரசியல் செய்ய பார்க்குறாங்க. தேங்காய் விலையும் அரிசியின் விலை அதை வச்சு காலநிலை மாற்றத்துக்கு அவர் ஒன்று நாங்கள் ஆகலும் லோட்டி கட்டையா அதை விட அவர் வந்த கையோடு இந்த நாடு என்ன அபிவிருத்தி அடைஞ்ச கட்டத்திலேயே கிடந்து. அப்போ அதை நாங்கள் எல்லாம் அந்த அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதுக்காக இப்போ இந்த சிங்களாக்கள் கொஞ்சம் ரணில் பக்கம் போடுறது கூட்டிட்டு அது ரணிலுக்கு எப்பயும் மேல்தட்டாக்கள் இருக்குது. ரணிலுக்கு மேல்தட்டாக்கள் சைத்துக்கு கீழ்மட்டாக அவனுக்கு அடிமட்ட ஜனம் வந்து இவனுக்கு அனுராக்கு. ஆனால் அவனுக்கு அது சில விஷயங்களை செய்துட்டு வாரான். அவன் நாங்கள் எடுத்தோடனே அவரையும் வந்து நாங்கள் இதாக நிற்க கூடாது. ஒரு நாள்ல பார்த்துக்கொண்டா உண்மையில இது தென்னை மரத்துக்கெல்லாம் 700 மில்லியன் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சு. காரணம் 2022 ஒப்படைக்கல 700 மில்லியன் தேங்காய் வைப்பா. அது 27-28 சென்டிகிரேட் வெப்பம் தேவை தென்னைக்கு. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் தண்ணி போடும். ஆனால் 3 மாதம் ஐப்பசி கார்த்திகை மழை 4 நாளில் கவுட்டு கொட்டி விடுது. மேலே அது பைப்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சோன்னா முழுக்க கடலுக்கு போகுது. நிலத்துக்கு தண்ணி இல்லை. அதாவது பிரச்சனை 30-40 குறும்பை பிடிக்கிறதுல 30 கொட்டுப்படுது, 10 தான் வருது. இது இந்த வருஷமும் அதிக பாதிப்புக்கு விரும்பாங்க. வெப்பத்தால நோய் வருது. அது அந்த அது சாட்டுல வச்சு இனி உலகத்துல இலங்கையில இருக்கிறாங்களா 3 நேரம் தேர்தல் வைக்கிறாங்க. அப்படிதான் கட்டவும் இருக்கு. இல்ல அது தேங்காய் அரிசி விலைன்ற மட்டும் இல்லை. இப்ப இம்போர்ட் பண்ண போய் நம்ம வாகனம் இப்போ அதையும் பொருளாதாரத்துல பிடிக்கும். அதை விட எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்தது அதே உடனே செய்யல. உடனே எடுத்தான் கவட்டா முடிப்பா. நாங்கள் இதுக்குள்ளே பார்ப்போம். பரணிக்குள்ளே 2 மதுவான இது இருக்கு. அதை நாங்கள் நவீனப்படுத்தி கட்டேக்கு 4 செல்லும். அப்போ வேலையாரி பட்டதாரிகளுக்கு 4 வெளிநாடு போயிட்டு அந்த வெளிநாடு பெற்றிடக்கலாம். அதான் 4 மாச பட்ஜெட்டை போட்டுருக்கான். 1 வருஷம் பட்ஜெட் போடுற விட்டுட்டு 4 மாச பட்ஜெட்டை போட்டதுக்கு அதுக்கு தான் காரணம். ஆனால் அது போக தான் ஜனத்துக்கு விடாங்க. அதே பிரச்சனை. அப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் அந்த ஹெல்ப்புக்குள்ள இருக்கிறாக்களை பார்த்து அன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்த பார்த்துனீங்களா, ராமநாதன் அர்ச்சனாவுக்கு ராமநாதன் லோச்சனான்னு பேரை போட்டு எவ்வளோ தகுதியில இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தான் நிலைக்கல். அன்றைக்கு போல திருப்பி வந்தேன், திருப்பி அடுத்த நாள் அந்த கதையோட ஆட்டம் கண்டுட்டு அது வேற நான் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கே விடுறாங்க இல்லையா. இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா இன்னைக்கு நான் 12 மணிக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணா நாளைக்கு படி 9 மணிக்கு எனக்கு டைம் தரணும். ஆனா 34 நாள் கழிச்சு தான் டைம் இருக்கணும். அதுவும் பெரிய பிரச்சனைப்பட்டு உலக பாராளுமன்றத்துக்கு கடிதம் போட்டு எல்லா எம்பசிக்கும் கடிதம் போட்ட பிறகு அந்த சிசியை பார்த்து பயந்து தான் இவங்க தந்தது எல்லா இடம்படியில போகுது. அது என்ன காரணம் சொல்லுங்க ஆகும். உங்களுக்கு தராத பிரச்சனை இல்லை. இப்போ நான் சுருக்கமாக சொல்ல போனாங்கன்னா எங்கள் அன்னைக்கு பிறகு உண்மையாக தமிழ் மக்களுக்கு ஒரு நீங்கள் சேவை செய்யணுமென்ற ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறத கண்டு சனம் வந்து உங்களுக்கான ஆதரவு கூடிக்கிறது. அது மற்ற ஆட்களுக்கு நீங்கள் இடைஞ்சலாக இருக்குது. அதான் உண்மையான பிரச்சனை. தங்களோட அரசியல் வாழ்வும் தங்களோட சுகபோக வாழ்வும் இங்கே யாழ்ப்பாணத்தில் அர்ச்சனா என்ற ஒரு துருவம் இடைஞ்சலாக இருக்கு. உண்மையான நான் வந்து இப்போ பார்லிமெண்ட் எம்பியா வந்து கிட்டத்தட்ட 60 நாள் தானே, கிட்டத்தட்ட 258 மேல கடிதம் வந்துட்டு. இப்போ நான் பார்க்கணும் எங்கட அரசியல்வாதி இவ்வளோ நாளும் ஒரு கடிதம் வந்து போன மாதிரியோ ஒரு கடிதத்தை உடைச்சு போட்டு போய் பார்லிமெண்ட்ல காய்ச்ச மாதிரியோ ஒரு நாளுமே இப்போ செய்ததாக காணல. நான் அப்படியே ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்ல காய்ச்சதும் இந்த வரைக்கும் காணும். என்னட்டு இப்ப சிம்பிளா வாழ்ந்துருக்காங்க. 5 வருஷம் பாராளுமன்றத்தை போறது, ஏதாவது தேசிய கதைக்கிறது. அது இங்க இருக்கிறது வெளிநாடு இருக்கிறார்கள் பிரச்சனை சொல்றேன். என்னன்னு சொன்னேன் தேசிய தலைவர்கிட்ட இருப்பை பற்றி இங்க மற்றவர்களுக்கு இந்த கதை தேவையில்லை. நாங்கள் களத்தில் இருந்தாங்க வந்தனா போனாங்க இருக்கிற மாதிரி சுவிசில இருக்கிறார்கள். நான் ஒரு சேர்ந்து ஒரு முடிவெடுத்து
இப்போ சொல்ல போனால் வேலுப்பள்ளின்ற எங்கள் தலைவர் அண்ணன் மகன் எல்லாம் அவர் வந்து தொண்டவனார் வெங்காய வடி உண்டு விபத்தோடையே அவைக்கு பேச்சு மாற்றி அதுக்கு எத்தனை ஆண்டு காலமாக இங்கே அது புரட்டி பார்த்தீங்கன்னா தொடர்பே இல்லை. தாயின் தகப்பன் அஸ்தியை கரைக்கவே வராத ஆக்கள் இங்கே வேற ஆட்டிலும் பரவாயில்ல, சிங்கப்பூருக்கு மலேசியா இந்தியா குடி கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆக்கள் அவை வந்து சில இதோட சேர்ந்து இயங்கி கொண்டு அறிக்கையை விட்டு அவைக்கு அவரக்கம் எடுத்து பேசினார். அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நேரம் இவர் என்னோட கைக்க போறாரு. அப்ப எனக்கு அண்ணா எடுத்து சொன்னா இப்படி தலைவர்த்து அண்ணாண்ட மகன் கைக்க போறேன்னா நான் இந்த அப்ப அதுக்கு பிறகு அவர் கோல் பண்ணி எடுத்து நீர் என்ன தமிழ் தேசியத்தை பற்றி ஐயா நான் தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கவே இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை தானே கேட்கணும். இல்ல நீர் அதுவும் கதைக்க இல்லாத நான் யாருன்னு தெரியுமா நான் கட் பண்ணிட்டேன் போல எங்கிட்ட எடுத்து மாட்டி இருக்கும். அவருக்கு தான் தெரியும். அதை கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். இவ்வளோ கனநாளை கிளினிக் கொண்டு போனது உண்மையில ஹாஸ்பிட்டல் நீட்டா இருக்கு. எனக்கு ஏற்கனவே கௌரவம் என்னுடைய இது பிரச்சனையில அவங்க வழி நடத்த நல்லா சிறப்பாக செய்தவங்க இன்றைக்கு அமோக வருது. வாசல் அடிக்க சைக்கிளை கொண்டு வச்சிருக்கேன். அதுக்கும் நீங்களாம் இல்ல இன்றைக்கு நான் அதை சொல்றேன். இன்றைக்கு நானும் போனேன், வர சொல்லி போனேன். பரவாயில்ல சொல்லுவோம், வர சொல்லி போனான். என்னென்றால் அந்த இப்ப இங்க இந்த ஹாஸ்பிட்டல் உண்மையாவே பயங்கர கிளீனா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் ஆசையா இருக்கு. வெளியில முன்னாடி சைட் பாக் எல்லாம் உடைச்சு ஹாஸ்பிட்டல் அவ்வளவு நீட்டா இருக்கு. எல்லாம் அந்த நான் எப்பயோ ஜோதிச்சேன்னா அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்கிற சுவர் முழுக்க பெயிண்ட் அடிக்கணும். அதோட டாக்டர்ஸ் குவார்டர்ஸ் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதோட இப்போ டாக்டர்ஸுக்கு கன்சல்டன்ட் மேர் நிக்கிறது 4 கன்சல்டன்ட் மேர் போட்டு கிடக்கு டாக்டர்ஸ் மேர். ஆனா இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து கதைச்சவே என்னட்ட நீங்க ஒருக்கா வாரீங்களோ ஹெல்ப் பண்றேன்னா அங்க போயிருந்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு கோல் எடுத்தேன். கோல் எடுத்த உடனே சொல்லி போட்டார். இல்லை நான் அதுக்கு ஒரு வேலையே அந்த 5 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சு. எனக்கு சரியான சந்தோஷம் என்னண்டா இவ்வளோ நாளும் என்ன சொல்லி கொண்டா நான் டாக்டர்ஸுக்கு எதிராக நான் ஃப்ரெண்டில் ஒரு கதை ஒன்று இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கோல் பண்ணி அவங்க என்ன விட சீனியர்ஸ், எனக்கு நான் அவங்கள தம்பி ஒருக்கா பாடு. எனக்கு இந்த பாராளுமன்ற எம்பியோ முந்தி இருந்த எம்எஸ்ஓ ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எனக்கு இந்த சீனியர் அண்ணா அவரால் கோல் பண்ணி கேட்டார். அப்ப இப்படி ஒரு பிரச்சனை உண்டடா உன்னோட சொல்றோம் நீ செய்தாரியோ உங்களுக்கு நான் சொன்னா உதுக்கானு தானே ஐயா வேலையை விட்டு போட்டு உதுக்கானு தானே ரோட்டு வடிக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் பாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வழக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன். இல்லை அது பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 கன்சல்டன்ட் நிற்கிறோம், நீ பயப்படாம பாண்டு போய் கதைச்சு அதுல அந்த நான் அதுகளில் ஃபேஸ்புக்கில் போடவோ ஒன்றுமே இல்லை. என்னோட தேவையில்லை விஷயம். இந்த மெட்ரோ ஹாஸ்பிட்டலையும் உண்மையாகவே என்னடா கனடா டாக்டர்ஸ் மேலே எடுத்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ட சொல்லி கொண்டுருக்காங்க. மச்சான் இப்படி பிரச்சனை ஒன்று இருக்கடாப்பா உன்னோட கதைக்க பயப்படுறாங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். நான் சொன்னேன் சரி பயம் வேண்டா, நீ என்னோட கதைக்க வேண்டாமடா, நீயே கதைச்சு போட்டு விஷயத்தை எனக்கு சொல்லு, நான் அதை சால்வ் பண்ணி தரணும். இப்போ நான் பிடியோட கதைக்கிறனாலும் எனக்கு சிம்பிள் விஷயம் இல்லை, செக்ரட்டரியோட கதைக்கிறனாலும் பெரிய வேலை இல்லை, டிப்யூட்டி மினிஸ்டரோட கதைக்கிற பெரிய வேலை இல்லை. அப்போ இவன் வடிவாயின்னு பாவிக்கிறான். எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. இப்போ இவ வந்து உண்மையாவே 1-2 டாக்டர் செய்யற பிரச்சனைக்கு எல்லா டாக்டர்ஸும் அதுக்குள்ள இல்ல கெட்ட பேர் போகுது. உங்களோட சாவச்சேரியில உள்ளுக்கு அட்டன் டாக்டர் நல்ல ஆதரவு இருக்கு. உண்மையாவே நான் சாவச்சேரியில இருக்கேன், யாரையுமே காயப்படுத்தணும் கஷ்டப்படுறோம் யோசிக்கவே இல்லை. படிச்ச ஒரு ஆள் மண்டல இல்லை டாக்டர் கனவு இது வந்ததுதான் பார்த்தேன். நான் யாரையுமே காயப்படுத்தணும்னு இந்த ஹாஸ்பிட்டலை வந்து ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி நான் ஒரு 6 மாதம் அந்த ஹாஸ்பிட்டல் நிப்பேன்னு யோசிச்சேன். ஒரு இந்த பாதையை தாண்டி நான் நாளைக்கு போய்க்க திரும்பி பார்த்தா அப்பாடா நான் கட்டின ஹாஸ்பிட்டலா இருக்கும். உங்களுக்கு தெரியும் கடவுள் ஒரு ஆள் இருந்தார், அந்த ஆள் இருக்கே இல்ல, அந்த ஆள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் இல்லாத மரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல அந்த வச்சதான் அந்த மாமரம் அங்க முன்னுக்கு இருக்கிற வேப்ப மரம் இன்னைக்கு முன்னால வச்ச வேப்ப மரம் வீட்டிலே உண்டாக்கி அங்க இருக்கிற வாழைப்பழமோ மாம்பழங்களோ ஹாஸ்பிட்டல தான் கொண்டு வந்து நோயாளிகள் கொடுப்பார். அந்த அவருக்கு இலங்கை வரலாற்றிலே கடவுள் என்ற பேர் சொல்லி ஒரு ஆளுக்கு சில வச்சது அவற்றை இது மட்டும்தான். நான் வந்த யோஜனை நான் வந்து 2018ஆம் ஆண்டு வேலைக்கு இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வளர்த்து பேர் சொல்லுது. அவன் என்னன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாம பூங்கொண்டு முழுக்க கிளறி எரிஞ்சுவான். இப்படிப்பட்ட ஆண்டு யோசிச்சு பாருங்க, கரண்ட் பில் வேஸ்டாம், தண்ணி விடுறபடியாண்டா முழு பூங்காண்டையும் கிளறம் கொண்டு இப்போ குவார்டர்ஸுக்கு முன்னுக்கு இருந்த பூங்காண்டெல்லாம் கிளறப்பட்டது. அப்ப நான் போய் 2010 சொல்லுங்க, 2019 அடிபட்டேன். அம்மா பூக்கண்டு எல்லாம் வச்சு தானேமா வடிவாக்கணும் ஹாஸ்பிட்டல், நீங்க கிளர் ரெண்டும் பார்க்கணும் தெரியாது, அணியா தண்ணி காசு தண்ணீர் அணையா வேஸ்ட் ஆகுது கரண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்ப போய் பார்த்தா பூக்கண்டு எல்லாம் வச்சு சரியான ஆசையா இருக்கு போய் பார்க்க. 4 டிசிப்ளினும் போட்டுக்கணும். அதாவது ஆபரேஷன் செய்கிறார்கள், நார்மல் பாக்குறார்கள், குழந்தை பிள்ளை பாக்குறார்கள், மற்றது பிள்ளை படுறாங்க. சரியா சந்தோஷம். இந்த சீனியர் அண்ணா மாதிரி தான் இருக்கணும். என்ன வாங்கொண்டு கூப்பிட்டதே எனக்கு சரியான சந்தோஷம். நான் அப்பவும் கேட்டேன் வேறு என்னதாவது செய்யணும்டா இல்லை இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. டிசிசி மீட்டிங்ல ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக கதைக்கிறதாண்டு இல்லை தங்கட பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிக்கணும். சாவச்சேரி மாதிரி மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டா போய் கதை சில விஷயம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல சார் எந்த நேரமும் டாக்டர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. நாங்களும் இப்போ மகளை கொண்ட காய்ச்சலில் கொண்டு வச்சிருந்தாங்க
யாழ்ப்பாணத்துலேருந்து பெரிய டாக்டர்ஸ் மாதிரி வந்து பார்க்குறாங்க இங்கே உள்ளவங்க உண்மையா என்ன பார்க்குறாங்க இருக்குன்னா, நிற்கிறாங்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப குறைஞ்சது 50 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. 50 டாக்டர்ஸ் இருக்க வேணும். ஆனா 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு கார்டர் படி 25 தான் கார்டர், அதாவது 25 டாக்டர்ஸ் தான் இருக்கலாம். அந்த கார்டரை இப்போ 10 வருஷமா ரிவைஸ் பண்ணிடல, 10 வருஷமா அந்த கார்டரை கூட்டினா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மாக்களை போட்டா ஒருத்தரும் யாழ்ப்பாணம் போக தேவையில்லை, ஆப்ரேஷனே உங்க செய்யலாம். ஆனா இப்ப மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர் ஒரு ஆள் தான் இருக்கிறார், அவர் போயிட்டார் இல்லை, போட்டா அவர் ஒருத்தரும் இல்லை. ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கிறார், அவர் அது எல்லாத்தையும் நான் 2-3 ஆக்கணும், அப்பதான் அது பெர்மனன்ட் சொல்யூஷன். இப்ப 2 நடக்கு. அப்ப நான் கேட்டேன், அது நான் சமதம் கழிச்சு எடுத்து தாரேன்னு சொல்லி ஒரு டிசிஷன் மீட்டிங்ல எனக்கு இது இந்த ஹாஸ்பிட்டல் என்ன இந்த வீடு அந்த குவார்டர்ஸ் பார்க்க கவலையாக வீடு கோயிலா இருந்தேன் அந்த அது அந்த குவார்டர்ஸ்லாம் இருந்து நான் 2019 23 வரைக்கும் பார்க்கவே கவலையாக கிடக்கு. அது விட்டுட்டு இப்போ கூட சில யோசிக்கிறேன், நேரம் இந்த சண்டே எல்லாம் பிடிச்சேன் பேசாம ஹாஸ்பிட்டல் எம்எஸ்ஆவே இருந்திருக்கலாம். வந்து சனம் எல்லாம் நின்று வெளியே சுத்தி நின்று போகாதுன்னு சொல்லே இல்லை, போகாமையே விட்டுருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்களெல்லாம் உங்களை அந்த என்னன்னு சொல்றோம், நான் முதல் அதில் இறங்கி நிற்க நான் ஒரு சொன்ன மண்டபத்தில் கல்யாணம் மண்டபம் மேலே மேலே இருந்து பார்த்து கொண்டு வந்தேன். Carry on.